ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் மட்டும் என்ன கதையா? ஆயிரக்கணக்கான அடிமைகளின் தலைவன் நாயகன் எம்ஜிஆர். இவங்களை ஒரு தீவில் கொண்டே வித்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு நாட்டுக்கு கடத்தி சென்று அங்கேயும் சிறைக்குள் அடைக்கப்படுகிறார்கள். அந்த சிறையிலிருந்து எம்ஜிஆர் தன் சகாக்களை, தன்னோடு இணைந்த அடிமைகளை விடுவித்துக் கொண்டு வருவது, முழுக்க முழுக்க அடிமை தலையிலிருந்து விடுதலை வேண்டி போராடுகின்ற நாயகனாக எம்ஜிஆர். ஆக அங்கேயும் அந்த சிறைச்சாலை, சிறைவாசம், அடிமைத்தலை, விடுதலை, சுதந்திர வேட்கை அப்படிதான். அதனால தானே உங்களுக்கு கண்ணதாசனுடைய பாட்டு அந்த படத்தில் எம்ஜிஆர் சுதந்திர வேட்கையோடு தன்னுடைய 1000 சகாக்களோடு கடலில் கப்பலில் பாடுவதாக லலா லா லலா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம், கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை, ஒரே வானிலே. ஒரு ஷேக் குவேரா விடுதலைக்காக போராடினார், ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ விடுதலைக்காக போராடினார், ஒரு உமர் முக்தார் விடுதலைக்காக போராடினார், விடுதலைக்காக காந்தி மகான் உள்பட நமது தேசத்தில் எத்தனையோ பேர் விடுதலைக்காக போராடினார்கள். ஆனால் எம்ஜிஆர் 1000ல் ஒருவனில் முழுக்க முழுக்க ஒவ்வொரு தனி மனித சுதந்திரத்திற்காகவும் அந்த படத்தை உருவாக்கினார், BR பந்துலுவோடு சேர்த்து.